ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, சாப்பாட்டு ராமன். முதல்லே நான் சொல்லிக்கிறேன், இது கஸ்டமர் சர்வீஸ் ரிவ்யூ, ப்ராடக்ட் ரிவ்யூ கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா, சாப்பாட்டு ராமனோட மிகப்பெரிய ஃபேன் நான். சாப்பாட்டு ராமன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே நிறையா சாப்பிட்றதுனால, நார்மலான மனுஷன் சாப்பிட்றத விட அதிகமாக அவரால் சாப்பிட முடியுது. யூடியூப்லேயே இந்த பாய்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் முடியும். அவங்களாம் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க, சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பக்கெட்டில் துப்புறது, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக அவரோட சாப்பிட்றது எல்லாமே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக 27 டிசம்பர் மாதம் இந்த சாப்பாட்டு ராமன் வெப்சைட்டில் நான் இந்த டிஎஸ் அப்படின்னு டைஜஸ்டிவ் சீக்ரெட்னு ஒன்று விற்கிறாங்க. அது நான் ஆர்டர் போட்டிருந்தேன். போட்டு எல்லா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ்டுன்னு மெசேஜும் இமெயிலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன். 30 டிசம்பர் மண்டே அந்த நாள் நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சேட் பண்ணுறேன். அந்த மெசேஜ் அனுப்பி, எப்போ சார் வரும் அந்த மாதிரி ஆர்டர் ஐடி கேட்குறாங்க. ஆர்டர் ஐடி சொல்லிட்டேன். சொல்லி இன்னும் 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நாளா அப்படின்னு நான் கேட்குறேன். மேக்ஸிமம் டேஸ் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது யாரும் மேலாக ஃபீமேலான்னு தெரில, அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அதோட விட்டாச்சு. நான் ஆர்டர் பண்ண டேட்டு 27 டிசம்பர் சொல்லியிருப்பேன். அந்த டேட்டிலேருந்து இப்போ இன்றைக்கி டேட்டு என்னென்னா ஜனவரி 2 இன்னையோட 6 நாள் ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் சாப்பாட்டு ராமன் வெப்சைட்டுக்கு போனேன். அங்கே ஒரு நம்பர், ஹெல்ப்லைன் கஸ்டமர் கேர் நம்பர் இருந்தது. அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது ஒரு லேடி எடுத்தாங்க. இங்கே தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமே இங்கே தான் அமையுது. ஃபோன் எடுத்துகிட்டு சாப்பாட்டு ராமன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அது எங்கே இருக்குதுன்னு ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா, எப்போ வரும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க ப்ரீபெய்ட் ஆர்டரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்கிறேன். கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் ஆர்டரே அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, அதெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு டைம் போட்டு அந்த நம்பரை ஆர்டர் ஐடி சொன்னேன்ல, அது நம்ம அந்த ஐடியை போட்டு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு 2-3 டைமாக கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணுறதில்லை, கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணுறதில்லைன்னு திருப்பி அதவே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்போமோ, ஏன்னா எனக்கு மெயிலெல்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் கூட இன்னும் நாளைக்கு டிஸ்பேட்ச்சு அப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன், சரி ஆன்லைனில் ஒரு ப்ளே பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், ஆன்லைனாக இல்லை ஆன்லைனில் பே பண்ணனா இல்லை இது கேஷ் ஆன் டெலிவரியான்னு போட்டேனான்னு தெரில. அதனால் நீங்கள் இந்த ஆர்டர் ஐடியை சொன்னேன்ல, அதை வச்சு நீங்கள் அந்த இதில் போட்டு நீங்கள் எங்கே ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் பே பண்ணிங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியான்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு என்னைய கேட்குறாங்க. இப்படியா ஒரு கஸ்டமர் கேர் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க? நானே மறந்துட்டேன், இந்த மாதிரி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆன்லைனில் பண்ணிங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்களான்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு நான் கேட்குறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி மறந்துட்டு நான் பே பண்ணனா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டான்னு தெரியல, நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொன்னதுக்கு கேஷ் ஆன் டெலிவரியே கிடையாதுங்க அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அந்த நம்பரை தான் நான் போட்டு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி இருங்க சார் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த நம்பரை போட்டு பார்த்துட்டு, நம்பர் வெப்சைட்டில் காட்டல, இருக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஃபோன் வந்தது. அதான் அவங்க கூப்பிட்டு வெப்சைட்டு கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் ஒரு கஸ்டமராக ஒரு ஓனர் இந்த மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு
அப்படின்னு ஒரு மெசேஜாவது வரணும். இல்லை கஸ்டமர் கேர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இருக்குது. இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் ஐடிக்கு இமெயிலாவது பண்ணணும். இல்லை வாட்ஸ்அப் மூலிமா எதில் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. நானாக கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியே இல்லை அப்படின்னு அந்த லேடி வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொல்லி திரும்ப நான் மறுபடியும் பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வெப்சைட்டு ப்ராப்ளம், அதனால் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். அதாவது அவங்க வெப்சைட்டில் நம்பர் 1 பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் நம்பர் 1 ஒஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த சாப்பாட்டு ராமனோட கஸ்டமர் சர்வீஸ் தான் நம்பர் 1 ஒஸ்ட்டான சர்வீஸ். இத்தனைக்கும் நான் ஆர்டர் போடும்போது கேஷ் ஆன் டெலிவரி போட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயிலில் அந்த ப்ரூஃபெல்லாம் இருக்குது, நான் அதை அட்டாச் பண்ணுறேன். அதை நான் சொல்கிறேன். அந்த லேடி கேஷ் ஆன் டெலிவரியே நாங்கள் வைக்கிறதே இல்லை. அதான் கேஷ் ஆன் டெலிவரி எங்கிட்ட இல்லை, எங்ககிட்ட இல்லவே இல்லை, ஒன்லி ப்ரீபெய்ட் ஆர்டர் மட்டும்தான் அப்படின்னு இது 3 தடவை அந்த லேடி சொல்லுது. இப்படியா இந்த மாதிரி பேசுவாங்க கஸ்டமர் கேர்கிட்ட? இது நான் கேட்குறேன், என்னங்க நான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டு ஏன் ஆர்டர் எங்கே இருக்குன்னு கூப்பிட்டதுக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன்னு அப்படின்னு திரும்ப எங்கிட்டே சொல்கிறாங்க. அந்த கேஷ் ஆன் டெலிவரி போட்டதுக்கான அந்த ப்ரூஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி பெய்டு 0ன்னு காட்டும், 487 ரூபா அமௌண்ட்டுன்னு காட்டும். கஸ்டமர் கேர்னால் ஒழுங்காக பேசணும், இல்லைன்னா கஸ்டமர் கேருங்கிற வேர்ட்லேயே அதான் கேர் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் அந்த லேடி பேசின மாதிரி அந்த லேடியோ இல்லை அதே மாதிரி வேறு யாரோ பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட பண்ண மாதிரி இன்னும் வரக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்கிட்டையும் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, இந்த கஸ்டமர் சர்வீஸ் பேசுகிறவங்க இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, மக்கள் பிடிக்காம ப்ராடக்டவே வெறுத்து கம்பெனியவே இழுத்து மூடிட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஆகும். ஒரு கஸ்டமராக நான் இந்த ரிவ்யூவை நான் சொல்கிறேன். சாப்பாட்டு ராமன் சார் மேலே இருக்கிற மரியாதையை இந்த மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் பேட் சர்வீஸ் மூலயமா அவரோட மரியாதையே கெடுது. சப்போஸ் அந்த ப்ராடக்ட் அந்த ட்ரிங்க் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று விற்கிறாங்க, அது ஒரு நல்ல ஒரு பொருளாக நல்ல எஃபெக்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த கஸ்டமர் சர்வீஸால் உங்களோட சேல்ஸே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக தான் போகுது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சாப்பாட்டு ராமன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்னதை கருத்தில் கொண்டு இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸில் கைண்டாக பொலைட்டாக பேசுகிற மாதிரியான எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.